ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, குமரகுருக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்றதுக்காக இன்றைக்கி ஒரு சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோன்னா, இனிப்பு சப்பாத்தி. அதுக்கு என்னென்ன தேவைன்னா, தேங்காயும் நாட்டு சர்க்கரையும். இது உடம்புக்கு ஹெல்த்தி இல்லை, அதனால் தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்திக்கு ஆட்டா பிசைவோம்ல, அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஏதாவது ஒரு பாக்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி கத்தியில் கூட இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் நல்லபடியாக கிடச்சிரும் உங்களுக்கு. இதில் இப்போ இதை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அதில் சென்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல இந்த நாட்டு சர்க்கரையும் தேங்காயும், அதை அந்த ரொட்டியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அழகாக இந்த முனை இருக்குல்ல, இந்த முனையும் அந்த முனையும் ஒன்றா சேர்த்துருங்க. இந்த மாதிரி அழகாக சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா அமுக்கி விட்ருங்க. இந்த ஓரத்தெல்லாம் இது மாதிரி நல்லா அமுக்கி விட்டு ஒரு சுத்தமான ஒரு சீப்பு, புது சீப்பாக இருந்தால் கூட ஓகே, புது சீப்பு எடுத்துக்கோங்க. அந்த சீப்பில் இந்த ஓரத்துலலாம் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா, இந்த வரி வரியான ஷேப் கிடைக்கும், அது டிசைனாக இருக்கும், அதுக்காக தான் இது மாதிரி பண்ணுறது. இதே மாதிரி அழகாக நீங்கள் எத்தனை உங்களுக்கு வேணுமோ அத்தனையும் அதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இன்னொன்றும் ரெடி பண்ணுறேன். இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டேன், இதில் கொஞ்சம் நிறையா வச்சுருக்கேன். அதனால் இதை கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு ஓரத்தை நல்லா அமுக்கி விட்ருங்க. அதே மாதிரி சீப்பை வச்சுட்டு இன்னொரு தடவை அந்த பக்கம் இந்த ஓரங்களில் நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் நல்லா ஷேப்பு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுட்டு நீங்கள் இதை எண்ணெயில் கூட பொரித்து எடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் அந்த ஆயில் ஐட்டம்லாம் நிறையா வேணாமே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சப்பாத்தி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். இது நல்லா வெந்துடும். அப்புறம் இந்த ஓரத்தை இந்த மாதிரி ஒரு கத்தியில் இந்த மாதிரி ஓரத்தை வளைச்சி இப்படி உள்ளே தள்ளி விட்டிங்கன்னு வச்சுக்கிங்கன்னா, அது ஒரு பூ மாதிரி ஷேப் கிடச்சிரும் உங்களுக்கு. அதை நீங்கள் தவாவில் போட்டு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.